ஒரு பெரிய பகுதியை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த பிரசங்கம், பேதுரு செஞ்ச பிரசங்கம். அதனால் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனால் சரியாக இருக்காது. அப்படிங்கிறனால அதை நம்ம இன்னைக்கு சுருக்கமாக அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதுக்கு எளிமையாக ஒரு தலைப்பு சொல்லுவோன்னு சொன்னால், ஏன் இந்த அனுபவம் இல்லையா. முதல்ல 11 வசனங்களில் 13 வசனங்களில் அந்த அனுபவம் குறித்து சொல்லியிருக்கிறது. பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த சூழல், மக்கள் அதிசயமாக பார்த்த அந்த காட்சி, அது 13 வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்குள்ளே ஒரு கூட்டத்துக்குள்ள திகைப்பு, பயம், ஆச்சரியம், இது என்னமாய் முடியுமோ என்கிற கேள்வி, இதெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் பரியாசம் பண்ணினது, ஒரு கூட்டம் பக்தியுள்ள கூட்டம் ஆச்சரியம் கலந்த பயத்தோடு இது என்னவென்று புரிய முயற்சி செய்தது. இன்னொரு கூட்டம் பரியாச கூட்டம். நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கும் உலகத்தில் இப்படி 2 கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் வரும் வரைக்கும் இப்படி 2 கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஒரு கூட்டம் ஆராய்ச்சி செய்ய யோசிக்கும், அறிந்து கொள்ள யோசிக்கும், ஆண்டவர் எனக்கு இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்க சிந்திக்கும். இன்னொரு கூட்டம் பரியாசம் பண்ணும். இப்போ பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுறார். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது பரியாச கூட்டத்திற்கு பதில் கொடுக்கிறார். சில நேரங்களில் பரியாச கூட்டங்களுக்கு பதில் கொடுக்கலாம், பல நேரங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. தேவைப்பட்டால் மாத்திரம்தான் என்ன கொடுக்கணும், பதில் கொடுக்கணும். தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும், இல்லைன்னா நீங்கள் அவதிப்படுவீர்கள். இப்போ பேதுரு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பதில் கொடுத்து, பெந்தெக்கோஸ்தே அனுபவம் ஏன், ஆவியின் நிறைவின் அன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கிற இந்த அடையாளம் ஏன் வந்தது, இதற்கு காரணம் என்ன, இதுதான் அவருடைய செய்தி. சரி, இப்போ நம்ம அந்த செய்தியில் உள்ள கடைசி சில வசனங்களை மாத்திரம் நமக்கு ஆதாரமாக வாசிச்சுட்டு நம்ம இது முழுவதுமே பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 37 41 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் பல சொற்பொழிவுகள் இருக்கிறத பார்க்க முடியுது, ஸ்பீச்சஸ். இந்த நடபடிகள் புஸ்தகத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 19 ஸ்பீச்சஸ் சொல்லப்பட்டிருக்கு. 19 உரையாடல்கள், 19 ஸ்பீச்சஸ் இருக்கு. அதில் நாம் பார்க்குற 2வது ஸ்பீச் இது. முதல் ஸ்பீச் ஏற்கனவே அதிகாரத்தில் யாரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கு, பேதுரு பேசுறது. இது 2வது அவர் பேசினது. பேதுரு இந்த புஸ்தகத்தில் 8 முறை அவர் செய்த ஸ்பீச்சஸ் சொல்லியிருக்கிறாங்க.
பேதுருடைய ஸ்பீச் 8 தடவை வந்திருக்கு. ஸ்தேவான் பேசின ஒரு பேச்சு ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபனுடைய ஸ்பீச் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு. பவுல் 9 இடத்துல ஸ்பீச் கொடுத்திருக்கிறார் அப்போஸ்தலர் நடபடிகள்ல. டோட்டலா 19 ஸ்பீச்சஸ் இருக்கு. சொல்றாங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 1/4 பகுதி ஸ்பீச்சஸ், 25% இந்த மாதிரியான சொற்பொழிவு சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஒரு சிலர் இது பேசும்போது சொல்லுவாங்க, பேதுருடைய பிரசங்கத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 3000 பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒருவர் பிரசங்கம் ரட்சிக்கிறதில்லை. அந்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய செயலாக இருக்கிறது. மனிதர்கள் கருவிகள் மட்டும்தான். அந்த ரட்சிப்புக்கான எல்லா விதமான சூழலையும் ஏற்படுத்துகிறவரும் கர்த்தர், ரட்சிப்புக்கான இணக்கத்தை உண்டு பண்ணுகிறவரும் கர்த்தர், இருதயத்தில் கிரியை செய்கிறவரும் கர்த்தர். அவர் கிரியை செய்யாம நான் என்னதான் பேசினாலும் மாற்றம் வராது. சரி, அப்போ பேதுரு பேசின இந்த பேச்சை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எல்லாருமா எழும்பி நின்று வாசித்தோம் இல்லையா? எவ்வளோ நேரத்தில் வாசித்து முடித்தோம்? ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வாசித்து முடிச்சிருப்போம். அப்போ 5 நிமிஷத்துக்குள்ளே பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ பேதுரு பேசின அனைத்தையுமே லூக்கா அங்கே என்ன செய்யலை, எழுதலை. பேதுரு பேசின பேச்சினுடைய ஒரு சுருக்கத்தை அங்கே என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் அவர் கடைசியில் 40வது வசனத்தில் சொல்லிட்டு இருக்குது, இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பேதுரு பேசின முழு பிரசங்கமும் இங்கே என்ன செய்யப்படலை, சொல்லப்படவில்லை. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, இப்போ பேதுரு பேசின பேச்சில் இருந்து 3 முக்கியமான காரியத்தை உங்களுக்கு மத்தியில் நான் வைத்து ஜெபிக்க போகிறோம். 3 விஷயங்கள். பேதுரு பெந்தெகோஸ்தே ஏன் அல்லது ஆவியானவருடைய பொழிவு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், அந்த பதிலில் நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்னா என்னது? தீர்க்க தரிசனம்னா என்னது? நடக்க போகிற ஒரு காரியத்தை அது நடப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே, ஏன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே சொல்லி வைத்திருக்கிற தேவனுடைய வாக்கு, இப்படி நடக்கும் என்று தேவன் சொன்ன வாக்கு தீர்க்க தரிசனம். இந்த வேதம் முழுவதிலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன. வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு, இது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த அரிய பொக்கிஷம் என்பதற்கு எவ்வளவு ஆதாரங்களையும் அடுக்கினாலும் மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பது அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் சரித்திரத்தில் அப்படியே நிறைவேறி இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், அதுதான் முதல்ல சொல்ல விரும்புகிறார். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவங்க 2 தரப்பு 2 விதமான கூட்டம் இதை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது பேதுரு எழும்பி 12 பேர் கூட எழும்பி நின்று அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிட்டு என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைகளுக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள். என்னன்னா இப்ப ஆண்டவரே எல்லோருடைய கவனத்தையும் இவனுக்கு நேர குவிக்கக்கூடிய விதத்தில் தேவன் கிரியை செய்திருக்கிறார். எல்லோரும் கேட்கக்கூடிய விதத்தில் தேவனே அங்கே இறங்கி என்ன செஞ்சிருக்கிறார்,
ஒரு பெரிய அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். இப்போ எல்லாரும் கவனிக்கிறாங்க. அப்போ முதல்ல அவர் சொல்றாரு, நீங்கள் நினைக்கிறபடி நாங்கள் மதுபானம் பண்ணினவர்கள் அல்ல, குடி வெறியில் நாங்கள் இங்கே உளறிக் கொண்டிருக்கவில்லை. ஏன்? பொழுது விடிஞ்சி 3வது மணி நேரம்தான். யூதர்களுடைய கணக்கின்படி காலையில் 6 மணிங்கிறது 1ஆம் மணி நேரம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் பொழுது விடிந்து 3 மணி ஆச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா காலையில் 9 மணி தான் ஆயிருக்கு. அப்போ இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்துட்டு இருக்கு? காலையில் 9 மணிக்கு இது நடக்கு. 3ஆம் மணி தான் ஆயிருக்கிறது. சொல்லிட்டு தான் சொல்றாரு, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நம் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் அவரில் நிறைவேறியது. நம்மிலும் தேவன் சொன்ன நல் வாக்கு நிறைவேற வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறதற்கு காரணம் என்னன்னா, அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இருக்கிறது. என் ஜெபம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? இந்த பைபிள் இருக்கிற வசனம் ஏதோ உலகத்தில் இருக்கிற பல புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எண்ண ஓட்டங்களை போல இதுவும் ஒரு புத்தகங்களின் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் நாம் பைபிள் பார்க்கக்கூடாது. பைபிளில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை நான் எப்படி பார்க்கணும்னா, ஆண்டவரே இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற காரியம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே இந்த வார்த்தை என் வாழ்வில் மெய்யாய், என் வாழ்வின் யதார்த்தமாய், என் வாழ்வில் இந்த வசனம் நிறைவேற வேண்டும் கர்த்தாவே. சொல்லுவாங்க, ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். இல்லைன்னு சொன்னா ஜெபமும் வேத வாசிப்பும் நமக்கு 2 கண்கள் போன்றது. உங்களுடைய வாழ்வில் ஜெப குறிப்பு வேத வசனத்திலிருந்து வருமானால் அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் இருக்கிறது. அப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே இந்த புத்தகம் சொல்லுவாங்க பாருங்க, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. இது ஏட்டு சுரக்கா அல்ல ஆண்டவரே, என் வாழ்வின் மெய்யான நிறைவேறலாய் இந்த வேதம் எனக்கு உண்டாக வேண்டும். அதை நம்ம கேட்கணும். சரி, இப்போ யோவேல் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி வச்சிருக்கிறாரு? யோவேல் சொல்லியிருக்கிறார். இங்கே யோவேல் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 28லேருந்து 32 வரைக்கும் உள்ள வசனத்தை அப்படியே இங்கே சொல்லியிருக்கிறாங்க. யோவேல் 2ல் 28லேருந்து 32 வரைக்கும். அதை நீங்கள் இப்போ எடுக்க வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை, இங்கேயே நம்ம பார்க்கலாம். இங்கே அவர் என்ன சொல்கிறாரு? கடைசி நாட்களில், எப்போ? இன் த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர்னா என்னது? மனிதரா இருக்கிற எல்லார் மேலையும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்ப என்ன நடக்கும்? அப்பொழுது உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல சொன்னாரு மாம்சமான யாவர், 2வது சொல்றாரு உங்க பிள்ளைகள், குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்புறம் சொல்றாரு உங்களில் இருக்கக்கூடிய வாலிபர். வாலிபர்னா யாரு? வாழு பண்ணுறவங்க வாலிபரா? இன்னைக்கு 40 வயசுலேயே கிழவராயிருந்தாங்க. அன்னைக்கு 40 வயசு வரைக்கும் வாலிபர்மாங்க.
இன்னைக்கு 25 வயசுலேயே சிலருக்கெல்லாம் அட்டாக் வந்து போயிருந்தாங்க. காலங்கள் மாறி போச்சு. சொல்றார், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். தரிசனம்னா என்ன, சொப்பனம்னா என்ன? தரிசனங்கிறது உங்களுக்கு நினைவிருந்து நீங்க தூங்காம இருக்கிற நேரத்தில் பார்க்கறதுக்கு பேர் என்னது? தரிசனம். சொப்பனங்கிறது என்னது? சர்ச்சில் இருந்தே கண்ணை மூடிட்டு என்னங்க கண்ணை மூடி, நான் வந்து ஜெபத்தோட கவனிச்சிட்டு இருக்கேன், கொட்டாவி மட்டும் வராமல் இருக்கணும். சிலர்லாம் கண்ணை திறந்தே தூங்குவாங்க, அதுக்கெல்லாம் பவர் வேணும். உங்கள் மூப்பர்கள் என்ன பார்ப்பாங்களாம்? சொப்பனங்கள் பார்ப்பாங்க. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஆவியானவருடைய ஊற்றப்படுதலின் அனுபவம் யாரையும் விட்டு வைக்கல. இதாங்க பாயிண்ட். எல்லாரையும், ஒருத்தர் கூட அவருடைய அந்த நிரப்புதலுக்கு வெளியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லோரையும் அவர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அப்புறம் சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரர் மேல, என்னுடைய ஊழியக்காரிகள் மேல நான் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இவர் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறல் இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்போ நடக்கிறது அப்படிங்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து யோவேல்ல சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம், அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்கள், தாழ பூமியிலே ரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். இது நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் இந்த அடையாளத்தையும் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அடையாளத்தையும் நம்ம ஒப்பிட்டு சொன்னோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது மலை என்னவாச்சு? புகைக்காடா இருந்துச்சு, அக்கினி சூழலா இருந்துச்சு, தழல் இருந்தது, பயங்கரமான காட்சியா இருந்தது. அப்ப இது இன்னைக்கு நடக்கா? உயர வானத்தில் அடையாள அற்புதம் நடக்கா? தாழ பூமியில ரத்தம், அக்கினி, புகைக்காடு இதெல்லாம் இருக்கா? அந்த அதிசயங்கள் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாரா? இதை பொதுவாக புரியும் பொழுது கடைசி நாட்களில் இறுதியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி இந்த மாதிரி வானத்தின் சத்துவங்களில் நடக்கக்கூடிய அடையாளங்கள் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அடையாளம் முழுவதுமாய் நடந்து இருக்கிறதற்கு முன்னாலே அவ்வப்போது தேவன் தம்முடைய அடையாளங்களை காண்பித்து கொண்டே தான் இருக்கிறார். உதாரணமாக சொல்லுவோன்னா, ஒரு உதாரணத்தை சொல்லுவோன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, வானம் அந்தகாரப்பட்டது. வானத்திலிருந்து சூரியன் தன் ஒளியை கொடுக்கவில்லை. அதாவது நமக்காக இரட்சகர் மரித்த பொழுது இயற்கை துக்கம் கொண்டாடினது. சொல்லி இருக்கிறது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கல்லறைகள் திறந்தன, அதில் இருந்த பரிசுத்தவான்கள் எருசலேம் நகரத்தில் இருந்த அநேகருக்கு காட்சி கொடுத்தார்கள். அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம்.
அப்போ சொல்ற இந்த மாதிரி அதிசயங்களை நான் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருகிறதுக்கு முன்னமே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்க போகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அதாவது கடைசி காலத்தின் துவக்கம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற அனுபவம். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அந்த காலத்திலிருந்து கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா கடைசி காலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையின் காலம் என்பது கடைசி காலம்தான். இந்த கடைசி காலத்தில் அவர் வருகைக்கு முன்னால நான் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு வாழ்கிறவளாய் இருந்தால் நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய ரட்சிப்பு முழுமை பெறுகிறது எப்போன்னு சொன்னா அவர் வருகிற பொழுது அது முழுமை அடைகிறது. இதைத்தான் அவருங்க சொல்றாரு. சரி, தீர்க்க தரிசன நிறைவேறுதல் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இயேசுவை பற்றிய சாட்சி. என்னது சொல்லுங்க? இயேசுவை பற்றிய சாட்சி. இப்ப இயேசுவை பற்றி இவர் என்ன சாட்சி சொல்றாரு? 22வது வசனத்துல இயேசுவின் ஊழியத்தை பேசுறாரு. 2:22 இயேசு ஊழியத்தை எப்படி செஞ்சார்? இப்ப மறுபடியும் 14வது வசனத்துல என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள்னு சொன்னவர் இப்ப 22வது வசனத்துல மறுபடியும் சொல்றாரு, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நான் சொல்றதை கேளுங்க. எதை சொல்ல போறேன்? இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல போகிறேன். நான் சொல்றத கேளுங்க. என்ன சாட்சி? நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் என்ன செய்தார்? சொல்லுங்க. பலத்த செய்கைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அப்போ இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. பலத்த செய்கை, அற்புதங்கள், அடையாளங்கள். இதெல்லாம் ஏன் தேவன் இயேசுவை கொண்டு செய்தார் அப்படின்னா தேவன் தம்மை அவைகளினாலே உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று கேட்டால் தேவனை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக வந்தார். எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது முதல் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களிலே பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக நம்முடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் தம்மை திருவுளம் பற்றினார். It is God speaking in the form of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் பேசுகிறார். இயேசுவை பற்றிய சாட்சி இதுதான். இயேசுவின் வாழ்க்கை பிதாவை வெளிப்படுத்தினது. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிற சவால் என்னன்னா, உங்கள் வாழ்வு தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? உங்கள் வாழ்வு தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா? உங்கள் வாழ்வில் தேவன் செய்கிற செயல்களை பிறர் பார்த்து கேள்வி கேட்கிறார்களா? பிறர் பார்த்து அதிசயப்படுகிறார்களா? ஏன் உங்களுக்கு இந்த செய்கைகள் நடக்கிறது? ஏன் உங்களில் இந்த அடையாளங்கள் நடக்கிறது? ஏன் உங்கள் வாழ்வில் இந்த அற்புதங்கள் நடக்கிறது? ஏதோ ஒன்று உங்களில் விசேஷமாக இருக்கிறது. அந்த விசேஷத்தை எனக்கு சொல்ல மாட்டீங்களா என்று கேட்டால் இயேசு உங்களில் இருக்கிறதை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காண்கிறார்கள் என்று அர்த்தம்.
நீங்கள் இயேசுவின் சாயலில் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசு இந்த பூமியில் தேவனை வெளிப்படுத்தினது போல அவருடைய வெளிச்சத்தை பெற்ற நீங்கள் அதே வெளிச்சத்தை உலகத்தில் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, இப்போ இயேசுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் அந்த 22ஆம் வசனத்தில் சொன்னார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை 22ல் சொன்னாரு. இயேசுவின் மரணம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படி, அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க, நம்ம கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்யப்பட்டது என்பது இயேசுவுக்கு தோல்வி இல்லை, அல்லது இவர் வஞ்சகத்தினால் தந்திரத்தினால் காட்டிக் கொடுக்கப்பட்டு பிடிபட்டார் என்பது ஒரு பரிதாபத்துக்குரிய காரியமும் இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, என் வேதம் சொல்லுகிறது இது தேவன் நிர்ணயித்த ஆலோசனை. இயேசு இந்த பூமியில வந்து மரித்தார் என்பது தேவன் நிர்ணயித்த ஆலோசனை. இயேசு இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினார் என்பது தேவனுடைய முன் அறிவின்படி நடந்த விஷயம். It means God is in control. Everything is under the control of the divine almighty God. எல்லாமே தேவனுடைய சர்வ வல்ல ஆளுகைக்கு கீழே தான் நடக்கு. இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதுவும் ஒருவேளை உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தெரியலாம், தேவனுடைய கண்ட்ரோல் உங்கள் மேலே இருக்கு. ஆமென். யோசேப்பு அதெல்லாம் அழகா சொல்லுவார். நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடி வெகு ஜன கூட்டத்திற்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த சூழலை குறிச்சும், உங்களை சுற்றி நடக்கிற எந்த காரியத்தை குறிச்சும் நீங்க பயப்படவே செய்யாதீங்க. நீங்க அதிர்ச்சி அடைய வேண்டாம், நீங்க கலங்கி நிற்க வேண்டாம். ஐயோ, நான் எதிர்பார்க்காம எப்படி நடந்துச்சேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எதிர்பாராம நடந்திருக்கலாம், ஆனா God is not surprised. உங்களுக்கு அது சஸ்பென்ஸா தெரியலாம், உங்களுக்கு அது சர்ப்ரைஸா தெரியலாம். ஆண்டவருக்கு சஸ்பென்ஸும் கிடையாது, சர்ப்ரைஸும் கிடையாது. எவ்ரிதிங் கோஸ் அக்கார்டிங் டு பிளான் ஃபார் ஹிம். அவருக்கு எல்லாமே திட்டப்படி தான் நடக்கு. இயேசுவின் மரணமும் திட்டப்படி நடந்த ஒன்று. ஆண்டவர் சரித்திரத்தை ஆளுகை செய்கிறவர். சரி, இப்போ அவருடைய மரணத்தை சொல்லிட்டு அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து 24வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் சொல்கிறார். இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சுவிசேஷம்னா என்ன தெரியுமா? இதுதான் சுவிசேஷம். இயேசுட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதை தருவார், இதை தருவார். அதுவுள்ள சுவிசேஷம். இயேசு யார்? இயேசு ஏன் வந்தார்? இயேசுனுடைய வாழ்வு, இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், இயேசுடைய பரமேறி போகுதல், இயேசுவின் திரும்பி வருகிற வருகை, இதெல்லாம் சேர்ந்தது தான் சுவிசேஷம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவே இல்லாமல் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முழுமையாக சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லாமலே என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? இதுதான் நற்செய்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயேசு இல்லாத நற்செய்தியே கிடையாது. அப்போ இவர் உயிர்த்தெழுதலுக்காக அதிக நேரம் செலவு பண்றார். 24வது வசனத்தில் அவருடைய மரண உபாதையின் கட்டை தேவனே அவிழ்த்து விட்டார். தேவன் இயேசுவை
எழுப்பினார். வேதம் சொல்லுது, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. He could not be bound by death. மரணம் அவரை கட்டி இருக்க முடியவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். தேவன் உயிரோடு எழுப்பினார். மரணத்தால் அவரை சங்கிலி போட்டு கட்டி வைக்க முடியல. அதனால தான் பின் நாட்களில் யோவானுக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதோ மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு சங்கீதம் 16 எடுத்து வாசிக்கிறார். 16 சங்கீதத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார். இப்போ ஒரு பிரசங்கத்தில் முழுக்க முழுக்க வேத வசனத்தை எடுத்து சொல்லி தான் என்ன செய்கிறாரு, பிரசங்கமே பண்ணுறார். இன்னைக்கு நிறைய பேர் வசனமே சொல்லாமல் பிரசங்கம் பண்ணுறவங்களாம் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. பேதுருடைய பிரசங்கமே வசனங்களின் அடிப்படையில் தான் இருந்துச்சு. வசனம் இல்லாத பிரசங்கமோ கஷ்டம்தான். சரி, இப்போ அவர் தாவீது அவரை குறித்து தாவீது என்ன சொல்றாராம், 16 சங்கீதம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். அதனால என் இருதயம் மகிழுகிறது, என் நாவு களி கூறுகிறது, என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால் நிரப்புவீர்னு சொல்லி இருக்கிறான். இது 16ஆம் சங்கீதத்தில் உள்ள வசனங்கள். இப்போ இந்த வசனத்தை சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்காருன்னா, சகோதரர்களே, கோத்திரத்தின் தலைவனாகிய தாவீதை குறித்து, தாவீதை பற்றி நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். நம்ம ராஜா தாவீதை பற்றி நான் தைரியமா கொஞ்சம் பேசணும். யாரை பத்தி பேசணும்? நம்ம ராஜாவை பற்றி நான் தைரியமா பேச போறேன். என்ன பேச போறேன்? அவன் மரணம் அடைந்து அவர் செத்து போனாரு, அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவனுடைய கல்லறை, அவர் கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கு, நம்ம மத்தியில தான் இருக்கு. அவர் நம்முடைய தலைவன் தான், நம்முடைய அரசன் தான். ஆனா அவர் இறந்து போனார். அவருக்கு கல்லறை எங்க இருக்கு? நம்ம மத்தியில தான் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியா இருந்து, இப்போ நம்ம கோத்திரப்பிதா அரசன் மட்டுமல்ல, யாராவது இருந்திருக்காரு, தீர்க்கதரிசியா இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். என்ன வார்த்தை பாருங்களேன், தேவன் தாவீதுக்கு சத்தியம் பண்ணாராம். எப்பங்க பண்ணாரு? எப்போ பண்ணாரு? தீர்க்கதரிசியாகிய நாத்தான் நினைக்கிறேன், தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் சொன்னார், இப்போதும் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். உடனே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், பரவாயில்ல நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறாரு, சொந்த வீடு கொடுக்க போகிறாரு. ஆக்சுவலாக அந்த வசனத்துக்கு அர்த்தம் அது கிடையாது. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. வீட்டை கட்டுவார்னு அந்த வசனத்தை வச்சு நான் நம்பக்கூடாதா? வீடு தருவார்னு நம்பக்கூடாதா? நம்புங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு அர்த்தம் வேறு. உங்கள் நம்பிக்கையில் நான் குறுக்கு வலிக்கலாம் மாட்டேன். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், உன் சந்ததியில் மீட்பராகிய மேசியா வரப்போகிறார். அதான் அதுக்கு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருக்கு சத்தியம் பண்ணாராம். அதனால தான்
அவன் இதை கேட்டதும் ரொம்ப பூரிப்பாய் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவான், ஆண்டவரே நான் யாருப்பா, நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன், எனக்கு இவ்வளவு மேன்மையா என்ன வச்சிருக்கிறீரே, வெகு காலத்துக்குரிய மேன்மையின் செய்தியை எனக்கு தந்தீரே. பிரியமானவர்களே, தேவன் நம்மளை தகுதி பார்த்து மீட்கல, ஆனா மீட்கப்பட்ட நமக்காக நிறைய மேன்மையான விஷயத்தை வச்சிருக்கிறாரு. அது மகத்துவமானது. உங்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு, உங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது, ரொம்ப மேன்மையானது, மகத்துவமானது, ஐஸ்வர்யம் மிக்கது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மேன்மையும் அதற்கு ஈடு இணையானது கிடையாது. அவ்வளவு மேன்மையானது. சொல்றாரு, அவர் தீர்க்கதரிசியா இருந்து அவர் சத்தியம் பண்ணதை கேட்டதுனால கிறிஸ்துவினுடைய ஆத்துமா, கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லைன்னு சொல்லி அவருடைய மாம்சம் அவருடைய சரீரத்துக்கு அழிவு கிடையாது அப்படின்னு முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தாவீது தீர்க்கதரிசின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. ஆனா இப்போ நான் அந்த நாளாகம புஸ்தகத்தை வாசித்துட்டு இருக்கும்போது அங்கே ஆசாபை குறித்து சொல்லும் பொழுது, அந்த லேவிய பாடகர்களுடைய குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் பாடகர்களாகவும் தீர்க்க தரிசனம் சொல்றவர்களாக இருந்தாங்களாம். அப்ப தேவன் அதே தீர்க்க தரிசன ஆவியை யார் மேல வச்சிருந்தார்? தாவீது மேலேயும் வைத்திருந்தார். இன்னைக்கு பாடகர்கள் வேற எப்படி எப்படியோ இருக்காங்க. தீர்க்கதரிசி ஆவியை உடைய பாடகன் அவனுக்கு நேர மக்களை நடத்த மாட்டான். தீர்க்க தரிசன ஆவியை உடைய பாடகன் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நேர, கிறிஸ்துவுக்கு நேர நடத்துவான். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். 32 வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதாவது 24 அதை சொல்லிதான் ஆரம்பிச்சாரு இல்லையா? அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவர் அவிழ்த்தார்னு தான் ஆரம்பிச்சாரு. இப்ப இங்க திரும்ப சொல்றாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம், இதுதான் செய்தி. செய்தி என்னன்னா, இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார், நாங்கள் இதற்கு சாட்சி. நாங்க இதுக்கு சாட்சிகள். சரி, இப்ப இயேசு உயிர்த்தெழுந்து என்ன ஆகிறது? இயேசுடைய வாழ்வு, இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல். இப்போ அடுத்து சொல்றார் இயேசுவின் பரமேறுதல். வாசிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, அவர் என்ன செய்யப்பட்டாரா? உயர்த்தப்படுகிறார். எப்படி உயர்த்தப்படுகிறார்? அவருடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்படுகிறார். பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இப்போ அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு சீஷர்களுக்கு சொன்னாரு, நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேம்ல காத்திருங்கன்னு சொன்னார். இப்ப அதை தான் அவர் நினைவுபடுத்திங்க சொல்றாரு. இந்த இயேசு பரமேறி போய் பரலோகத்திலிருந்து ஆவியானவரை பெற்று நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளி இருக்கிறார். நீங்க காண்கிறீர்கள், கேட்கிறீர்கள். நான் சொல்லட்டுமா? கிறிஸ்தவ வாழ்வு அனுபவத்தின் வாழ்வு.
முந்தின வசனத்தை சொன்னார், நாங்கள் சாட்சிகள். பேதுரு பின்னால் எழுதுவார், ஏதோ நாங்க கட்டுக்கதைகளை திருச்சி எழுதல, இவையெல்லாம் நாங்கள் கண்டவைகள். யோவான் சொல்லுவாரு, நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் உணர்ந்ததும் அவரோடு கூட இருந்து அவரை அனுபவித்த அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்தவம் அனுபவம், ஏட்டு சொரக்காய் அல்ல, அனுபவம், வாழ்க்கை. நீங்கள் கண்டதும் கேட்டதையுமாய் இதை பொழிந்தருளினார். இப்ப தொடர்ந்து சொல்றாரு, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். இப்ப இன்னொரு வசனம் சங்கீதத்துக்கு போயிட்டு 110 சங்கீதம் எல்லாம் எடுக்க நம்ம நேரம் இல்லை. அந்த சங்கீதத்துக்கு போய் சொல்றாரு, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். கர்த்தர் என் ஆண்டவரிடத்துல சொன்னார். இதைத்தான் இயேசு கேட்பார் பரிசேயர்களிடத்துல. இப்ப மேசியா யாரு? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் மேசியானா, மேசியா தாவீதுக்கு குமாரனா இருக்கும்போது தாவீது அவரை கர்த்தர் ஆண்டவர்னு சொல்றாரே, அது எப்படி? குமாரனா ஆண்டவரா? வசனம் சொல்ல அவங்க அமைதியா இருந்தாங்க. அமைதி தான் இருக்கணும். வெளிப்படுத்தலைன்னா என்ன செய்யாது? தெரியாது. அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, அவனே சொல்லி இருக்கிறான். இப்ப 36 வசனத்துல, ஆகையாலே நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இதான்பா செய்தி, கேட்டுக்க. எல்லாரும் நிச்சயமா அறிஞ்சுக்கோங்க, யார நீங்க புறக்கணிச்சீங்களோ, யார நீங்க சிலுவையில் அறைந்து கொன்றீர்களோ, அவரையே தேவன் ஆண்டவராக்கினார், மேசியாவாக்கினார். தெரிஞ்சுக்கோங்க, மேசியா வந்தாச்சு. இப்ப 37 வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. ஒவ்வொரு செய்தியும் கேட்கும்போது நாம இப்படி கேட்டோம்னா எப்படி இருக்கும்? பாஸ்டரு முழுக்க எனக்காகவே இன்னைக்கு செய்தி எடுத்துட்டு வந்திருக்கிறார். அவர் என்னைய இன்னைக்கு டார்கெட் பண்ணி குறி வச்சு அடியோன்னு அடிச்சிட்டாரு. முழு செய்தியும் இன்னைக்கு எனக்கு மட்டும்தான். நீங்க கவனிச்சிருப்பீங்களே, இதெல்லாம் சொல்லணுமா? சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நீங்க கொடுத்த செய்தி அவங்களுக்கான செய்தி பாஸ்டர், அவங்க இன்னைக்கு வராம போயிட்டாங்க. எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா சப்புன்னு எனக்கு 2 கன்னத்துலையும் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்கும். நான் ஆண்டவரே, நான் செய்தியை யாருக்கு கொடுத்தேன்? வந்த ஆளுக்களுக்கு கொடுத்தேன். வந்த ஆள் என்ன சொல்லுது? வராத ஆளுக்கு நீங்க செய்தி கொடுத்தீங்க பாஸ்டர். நான் சொல்லுவேன், செய்தி என்னை குத்துச்சுன்னு சொன்னா உன்னை குத்துறதுக்கு தான் நான் செய்தி கொடுத்தேன். குத்தி கிளிப்படுறது கிடையாது. குத்தி காயங்கட்டி மனம் திரும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த. இங்க வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டாங்களாம்? குத்தப்பட்டவர்களாகி. ஒரு கேள்வி கேட்டாங்க, நல்ல கேள்வி.
என்ன கேள்வி கேட்டாங்க? சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன கேள்வி பாருங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க வசனம் வாசிக்கும் இந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சர்ச்சுக்கு நீங்க வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வரணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே இன்னைக்காவது பாஸ்டர் சீக்கிரமா முடிச்சிடணும், அப்படி கிடையாது. என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், என் கூட நீங்க என்ன செய்யணும்? பேசணும். நீர் பேசுகிறத நான் கேட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு வழியை காட்டுங்க. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கிடையாது, பைபிளை திறந்து வாசிக்கும் போது, காலையில் எழுந்திரிச்சு பைபிளை வாசிக்கலைன்னா அந்த நாள் முழுசும் நல்லாவே இருக்காது, பொக்குன்னு போயிடும். அதனால நான் என்ன செய்கிறேன்? அப்படி கிடையாது. பைபிளை திறக்கும்போது சொல்லணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எனக்கு வழி காட்டுங்க, பாதையை காட்டுங்க. வசனம் சொல்லுது, உங்களுடைய வசனம் எனக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. என்ன செய்யணும்? உடனே அவங்க சொன்னாங்க. பேதுரு அவர்களை நோக்கி, பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி, இதுதான் முதல் ஸ்டெப். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நீங்க மனம் திரும்பி இருப்பீங்க. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது அந்த நேரம் இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுக்கறதற்காக நீங்கள் மனம் திரும்பினீங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தோட மனம் திரும்புதல் முடியவில்லை. மனம் திரும்புதல் என்பது இட்ஸ் நாட் அன் ஒன் டைம் ஈவெண்ட். நீங்கள் ஞானஸ்நானம் ஒரு தடவை தான் எடுப்பீங்க, வார வாரம் கொண்டு போய் முக்கி எடுக்கிறது கிடையாது. பாஸ்டர் எனக்கு ஏதோ ஞானஸ்நானம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை பாஸ்டர், அதெல்லாம் தெரியாமல் நான் எடுத்துட்டேன் பாஸ்டர், திரும்ப எனக்கு முக்கி விடுங்க பாஸ்டர்னா முக்க முடியாது. அது ஒரு தடவை முக்கிறது தான். ஆனால் மனம் திரும்புதல் அப்படி ஓயாம முக்கி எடுக்கிறதா மனம் திரும்புதல். ஏன்னா நான் எது வரைக்கும் மனம் திரும்பணும்னா, என்னில் கிறிஸ்துவின் சாயல் முழுமையடைகிற வரைக்கும் என் வாழ்க்கை மெருகேற்றப்பட வேண்டும். என்னை வணைகிறவர் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கோரங்களையும் மாற்றி, என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் களைந்து, என்ன புடமிட்டு சுத்த பொன்னாக்கும் வரைக்கும் நான் மாறிக்கிட்டே இருக்கணும். மனம் திரும்புதல் ஒன் டைம் ஈவெண்ட் கிடையாது. ஒவ்வொரு முறையும் அப்பா எனக்கு சொல்லுவார், மகளே உன் வழியை மாற்றணும், உன் வாயை குறைக்கணும், உன் பேச்சை சுருக்கணும், நீ இப்படி நடக்கக்கூடாது. அவர் சொல்லி கொடுப்பாரு. அப்போ நான் என்ன சொல்லணும்? சாரி ஆண்டவரே, தெரியாமல் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. இது கேட்டுகிட்டே இருக்கணும். சரி, மனம் திரும்பி அப்புறம் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிற யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்துல நம்மளையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இருக்கிற யூதர்களை மாத்திரம் சொல்லல, யூதர்களை பார்த்தியப்பா உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் மாத்திரம் இல்ல, 2000 வருஷம் கழிச்சு கரூர்ல இந்த மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமா இருக்கு. இன்னும் எத்தனையோ வருஷம் கர்த்தர் வாழ வைக்கிற வருஷம் எல்லாம் பூமியின் எல்லையெங்கிலும் இது பேசப்படும். பூமியின் எல்லையெங்கிலும் தூரத்தில் இருக்கிற எல்லோரும் வரும்படியாய் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது சொல்றாரு. இன்னும் அநேக வார்த்தைய சாட்சியா சொல்லி சொல்றாரு, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ரட்சிக்கப்படுகிற வழி என்ன? இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக
ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு நம் வாழ்வை அர்ப்பணித்து இந்த பூமியில் நமக்கு இருக்கிற கடைசி மூச்சு வரை இயேசு சொல்லுகிற வழியில் நடக்கும்போது மாறுபாடான உலகத்திலிருந்து நம்மை விலக்கி நாம் ரட்சித்து கொள்ள முடியும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்ம அப்படியே முழங்கால் படிடும்போது அதில் 41வது வசனம் சொல்லியிருக்கு, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நீ உணர்த்தப்படுகிற வேளையில் உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா? நான் என்ன செய்யணும்னு கேட்குறதோடு நின்றக்கூடாது. அவர் நீ என்ன செய்யணுங்கிறது சொல்லும் பொழுது வருத்தத்தோடு அவரை விட்டு அந்த வாய்சுரியமுள்ள வாலிபன் போன மாதிரி நீ போயிடக்கூடாது. நீ என்ன செய்யணும்னு அவர் உனக்கு சொல்லும்போ அவர் சொல்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதற்கு நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பா என்று சொன்னால் நீ அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பார்ப்பாய். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உடைய வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய வசனம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.